வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் குளத்துல மீன் பிடிக்க போகிறோம். தம்பிக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாச்சு, தம்பியெல்லாம் வந்திருக்கு. அதனால இப்போ நாங்கள் போய் இந்த வலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாங்கள் குளத்துல போய் மீன் பிடிக்க போகிறோம். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க குளத்துக்கு போகலாம். வலையை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குளத்துல மீன் வந்து வலையில் ஆட்டுட்டு ஒன்று ஒன்றா எடுக்க வராங்க. தம்பிகிட்ட விடுங்க குடத்தை. ஏய் நிறையா மீன் ஆட்டுருக்குடா. ஸ்லேப்பி மாட்டிட்டா. அந்த வரம் எடுங்க எடுங்க. சுவா கை பத்திரம் முள்ளு குத்திரும். ஸ்லேப்பி தான் அப்படிதாடா, விராமீன் அப்படியாதோ. நீங்கள் வாங்கி எடுங்களா பிள்ளைகிட்ட இருந்து. தம்பி அந்த கடைசியில் மாட்டிட்டு அங்கே வர்ற நிறையா. ஐயோ வலை விடுற வட்ட வருடா. இன்னொன்று செய்யுமா தம்பி, வலையை கரையில் எடுத்து போட்டு எடுத்துருவோமா? ஏன் சுவா? விட்டுட்டான். விட்டுட்டியா? குடத்தை பிடி விசுவா. சி ஒன்று ஓடிவிட்டு கையில் ஊற்றிவிட்டான். பார்த்துடு தம்பி. குடம் கவுந்துச்சுன்னா தண்ணிக்குள்ளே போயிடும் தம்பி. வலையை கீழாக்க உருவுங்க அப்படியே நேரா. சரி அப்படியெல்லாம் கரைக்கு அறிங்க, எல்லாம் விட்டுற போறீங்க. சரியான மீனடா எல்லாம். விசுவா எடுத்துட்டான். சினோட்டி கையை பத்திரண்டி. எடுக்க முடியலையாடி? ஏன் அதை விட்டுட்ட தம்பி? அப்படியே கரைக்கு அறிங்க தம்பி, கரையில் வச்சு எடுத்துக்குவோம். நான் எடுக்கவா இல்லைண்ணா? அப்படி எடுக்கக்கூடாது விசுவா, கரிசு ஓடிடும். அப்படி கீழாக்க வலையை எப்படி உருவு தம்பி. அப்படியே இந்த வலையை எடுத்துடுவாங்க, கரைக்கு எடுத்துருவாங்க. குத்திட்டாடி இந்த வலையை தம்பி. இங்கே வந்து குச்சி பிடிங்கிட்டு வாங்க. சரியான மீன். கொண்டு வாங்கடி. இன்னும் குடத்துல ஒன்றுமே பிடிச்சி ஓடலையா இன்னும்? ஒரு மீனோட வலையிலேருந்து எடுத்த மாதிரி தெரியல தம்பி. அப்படியே கீழே அப்படியே ஊறிட்டோம். அப்படிதான். விஸ்வா எடுத்துட்டான். இங்கே நல்லா காட்டு வீடியோவில். ஸ்லீப்பெல்லாம் நிறையா மாட்டுதுடா. விராமீன் தாண்டா எப்படி பிடிக்கிறது தெரியல. தண்ணி கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு, இல்லைன்னா பிடிக்க வேண்டியில்லை. தண்ணி குறையவும் மீன்லாம் சாவ ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் சரி பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு வலையை போட்டோம். விஸ்வா நீ விட்டில ஒரு மீன் கரீஷே, அது பெருசாடி. வலையை போட்டோன்னே டக்குன்னு சாப்பிட்டுட்டு வருது தம்பி. விஸ்வா விட்றாது, இங்கே கொண்டு வா. பெருசு விஸ்வா கையில் இருக்குது. அந்த புள்ள கையில் உள்ளது போய் எடுங்க. மெதுவாக எடுங்கடி. எடுத்துட்டா. அவன் விஸ்வா கரெக்டாக எடுக்கிறான், அது மாதிரி எடுக்கணும். விஸ்வா பார்த்துக்க தம்பி. அப்படிதான் அவன் கீழே பார்க்க தான் உருவணும். அப்படி எடுக்கக்கூடாது, கீழே பார்க்க தான். அலம்ப வர மாட்டிக்கிட்டு இன்னும் ஒரு வாட்டி போட்டால் போதும் போல இருக்கே. ஏங்க விஸ்வா விட்றாத. ஐயோ பிள்ளை அம்முறான். சரியான மீண்டாது. ஐயோ 1/2 கிலோ இருக்கும்ல இருக்குடா ஒரு சிலேப்பியே. விட்றாத விட்றாத விட்றாதே. போடுறா. அதை எடு, அண்ணன்ட்ட இருக்கிறத வாங்கி. அங்கே மாமன் இன்னும் ஒன்றோட எடுக்கலடா அது. மாமன் ஒன்றோட எடுக்கல.
போய் எடுங்கடா அதை. இன்னும் ராமு எங்கடா போணுச்சு? ராமு மீன் பிடிக்கிறோம்ல, நீ எங்கே போன? வலை வேற பெரும் வலை, அங்கே சிக்கலாக கிடக்கு, அது வேற சிக்க எடுக்கணும். இனிமே கெண்டை ஆப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் சிசுவா எடுத்துட்டு இருக்கான். தம்பி விட்றாத, நீங்களும் பிடிங்க, புள்ள விட்டாலும் விட்டுருவான். வலையை மீது எடுத்துருவோம். இது இன்னும் பெருக்கும்ல ஏங்க ஹரிஷு? நம்ம அங்கே தாத்தா குளத்தில் நடக்கிற மாதிரி இருக்குடா. விட்டுறாதீங்க, அது நல்லா துடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இவ்வளோ மீன் பிடிச்சிட்டோம். இதில் 3 விரா மீன் ஆப்பிட்டுச்சு. சிலேப்பி எல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு கிலோ இருக்கிற மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருக்குது. விராமீன் அந்த 2 தலையும் ஒன்றா இருக்கு வருங்க, அது விராமீன். ஏன்னா மீனை பிடிச்சா வந்துட்டு நாங்களாம் குளிச்சுட்டோங்க, ஏன்னா தண்ணியில் நின்றுதுனால. அதனால் ஆயும் போது தான் திரும்ப எடுத்து காட்டணும். அந்த விராமீனை தூக்கி விட்டுங்களாம்மா. அது போடுங்க, இன்னொன்று எடுங்க. ஓடிட போகுது, கண்ணு கறிக்குது, ஓடிட போகுது. 2 காட்டிட்டீங்க, இன்னொன்று கீழே எடுக்க போல இருக்குது. சரி விட்டுருங்க, வேண்டாம் எடுக்கணும் எடுக்க. அந்த வருங்க 3 விரா மீன் பிடிச்சிட்டோம். ஒரு சிலேப்பி எடுங்க மாமா, பெருசாக உள்ளது கேட்டுங்க. செம்ம மீன், அதை விட பெருசெல்லாம் இருந்தது. 3 கெண்டை மீன் பிடிச்சோம்லடா. என்னங்க ரீஷங்க வேண்டாம். நாங்கள் இதெல்லாம் திரும்ப ஆயும்போது ஒரு வாட்டி காட்டுறோம், ஓகேவா?